வீட்டில் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனும் ஓதப்பட்டது, தஸ்பீஹாத்துகளும் செய்யப்பட்டு விட்டது, அல்லாஹ்விடத்தில் பலமுறை மன்றாட்டமும் செய்யப்பட்டது. ஆனாலும் எனக்கு பரக்கத்தில்லை. நிறைய பேருடைய அங்கலாய்ப்பு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வெறுமன்ன வார்த்தைகள் மட்டும் பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியது அல்ல. வார்த்தைகளோடு சேர்த்து சில வாழ்க்கையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்துக்குரியதாக ஆக்கி வைத்தான். தனது நபியின் மூலமாக அவன் கட்டளையிட்ட ஒன்று, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தட்டை நன்றாக வலித்து சாப்பிடுங்கள், கைகளை சூப்பிக் கொள்ளுங்கள். ஏதாவது உணவு கீழே விழுந்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்கி தூசியை சுத்தப்படுத்தி அந்த உணவை சாப்பிடுங்கள். ஷைத்தானுக்கு அதில் பங்கு தந்து விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சொல்லிவிட்டு தான் ஏன் இப்படி சொன்னோம் என்பதற்கு விளக்கம் சொல்வார்கள். உணவில் எதில் பரக்கத்து இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பரக்கத்து வேஸ்டாக போகிறதுக்கும் அந்த பரக்கத்திற்குரிய உணவை இப்லீஸ் சாப்பிட்றதற்கும் காரணமாக அமைஞ்சிருன்றதுனால தட்டை நன்றாக வலித்து கைகளை நன்றாக சூப்பி சாப்பிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இன்று சமூகம் இது விஷயத்தில் காட்டக்கூடிய புறக்கணிப்பு, சமூகம் இது விஷயத்தில் காட்டக்கூடிய அவமதிப்பு பரக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுபட செய்து விட்டது. ஓரிரு உணவுகள் கீழே விழுந்துட்டா கூட அதை நீங்க சுத்தப்படுத்தி சாப்பிடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அதுல எதுல பரக்கத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஷைத்தானுக்கு அதுல பங்கு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சில திருமணங்கள்ல பஃபே சிஸ்டம்ன்ற பேர்ல, ஏன் பொதுவாக திருமண வீடுகளில் நடக்கக்கூடிய மனதுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓரிரு பருக்கை இல்லை 1000 பருக்க வேஸ்ட் ஆகுது. 1000 பருக்க குப்பைக்கு போகுது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். வீட்டில் பரக்கத்து இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறோம், வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வேதனைப்படுறோம். பரக்கத்துனா என்ன? காசு நிறைய, பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கிறதா பரக்கத்து? வீடு முழுக்க பர்னிச்சர்ஸ் இருக்கிறதா பரக்கத்து? நிறைய நகைகளை போட்டு அலங்கரிக்கிறதா பரக்கத்து? கணவன் மனைவிக்குள்ள காதல் பரக்கத், பிள்ளைகள் தந்தை தாய்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாசம் பரக்கத், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர வாஞ்சை பரக்கத். இதுதான் பரக்கத். நிம்மதி பரக்கத், ஆரோக்கியம் பரக்கத், கவலை இல்லாத ராகத்தான வாழ்க்கை பரக்கத், ஐங்கால தொழுகையை நேமமாக தொழுவது பரக்கத், என்றும் இறை சிந்தனையோடு வாழ்வது பரக்கத். அந்த பரக்கத்து இன்னைக்கு எடுபட்ட நிலையில இருக்க காரணம் என்னன்னு சொன்னா, நுணுக்கமான இந்த போல விஷயங்களை நாம தவற விட்டதுனால தான் சகோதரர்களே, தவற விட்டதுனால தான். எல்லாம் செய்கிறோம், திக்ரு செய்கிறோம், ஃபிக்ரு செய்கிறோம், பரக்கத்துக்கு என்னென்ன துவாக்கள் இருக்குதுன்றதெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணியே நானே சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அதையெல்லாம் கூட நம்ம ஓத தான் செய்கிறோம். ஆனாலும் நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லைன்னு சொன்னால் நாம கவனக்குறைவாக தவறவிட்ட இது போன்ற விஷயங்கள் தான் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த உலகத்திற்கு நீங்கள் சென்றாலும் சரி, திருமண வீடுகளில் பக்கத்தில் ஆட்கள் உட்கார்ந்துருக்குது, குப்பசாமி மாடசாமி ஆள்பட்டு இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. நான் கையை போட்டு இப்படி சூப்பிக்கிட்டு இருந்தா அவன் என்ன நினைப்பான்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னா நான் சொல்லுவேன், இப்லீஸ் உங்கள் மீது மேலாடுகிறான், ஷைத்தான் உங்கள் மீது மேலாடுகிறான். தன்னுடைய நச்சு கருத்தை உங்களுடைய நெஞ்சில நங்கூரம் விடுகிறான். அந்த இப்லீஸுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, அவன் தனக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்களை இப்படி செய்ய சொல்றான். நீங்க லேசாக ஒட்டி இருக்கக்கூடிய அந்த உணவு துகள்களிலும் அவன் உணவை எடுத்துக் கொள்கிறான் சகோதரர்களே சகோதரிகளே. அப்ப அப்படி செய்யலாமா? பந்தி பரிமாறவங்கள்ட்டையும் தயவு செய்து கேட்கிறேன், அவங்க கேட்டா கொடுங்க, தயவு செய்து அவங்க கேட்டா கொடுங்க. நம்ம சில இடங்கள்ல போறோம், கல்யாணம் சாப்பிடுங்க ஹஸ்ரத், சாப்பிடுங்க ஹஸ்ரத், அன்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் மனதார நிறைவாக இருக்கிறது உங்களுடைய அன்பும் பாசமும். ஆனா அதே சமயத்துல சாப்பாடு எவ்வளவு சாப்பிட முடியும்? வயிறுன்றது, இறைப்பைன்றது ஒரு சில பேருக்கு சின்னதா இருக்கும், ஒரு சில பேருக்கு பெருசா இருக்கும். அப்ப அவங்களால என்ன முடியுமோ அது மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்ப அதனால அவங்க உணவை வீணாக்குவதற்கு இந்த பந்தி பரிமாறக்கூடிய மக்கள் உறவுகள் காரணமாக அமைஞ்சிடக்கூடாது சகோதரர்களே. உண்மையிலேயே ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னு சொன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் என் ரசூல், என் இறைவன் எனக்கு கற்றுத்தந்த அந்த நெறிகள்ல இருந்து நான் தவற மாட்டேன். யாருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேன். கையை சூப்பணும், அவன் கேட்கணும், அவன் கேட்கணும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கணும். அவன் உள்ளத்துல நெருடல் ஏற்பட்டு அவன் கேட்கணும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது நான் என் ரசூலின் நபிவழி அவனுக்கு நான் சொல்லணும். இதுதாங்க ஹிதாயத்து. தண்டோரா போட்டு வாங்க இஸ்லாத்தை சொல்றேன் அப்படின்றதும் ஒரு பக்கத்துல ஹிதாயத்து தான். அதே போல இது போன்ற விஷயங்களை அவனுக்குள்ள என்ன செய்யணும், கொடுக்கணும். எங்க இஸ்லாம் இப்படி சொல்லி தருதுப்பா, எங்க தீன் இங்க மார்க்கம் அப்படி இருக்குதுப்பா. ஏன் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, கைகளை சூப்பும் போது வரக்கூடிய சுரக்கக்கூடிய ஒரு நிணநீர் வயிற்றில் இருக்கக்கூடிய இறைப்புக்கு பெரிய பாதுகாப்புன்னு சொல்லப்படுது. ஜீரண கோளாறுகள் இல்லாமல் தடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது.
இதெல்லாம் அந்த காலத்துல மருத்துவ உலகின் ஞானி முகமது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப அப்படி இருக்கையில சகோதரர்களே, உங்களுடைய சுண்ணத்தை எந்த வகையில விட்டு கொடுக்க கூடாது. மான மரியாதை எங்கேயாவது விட்டு கொடுக்குறோமா? நம்ம குடும்பத்தினுடைய மான மரியாதை எங்கேயாவது விட்டு கொடுக்குறோமா? நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்தா கூட அது வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம், நம்ம குடும்ப பேர் கெட்டு போயிடும் சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கையில உன் உயிரை விட மேலாக இருக்கக்கூடிய மார்க்கத்தின் மானம் இது. அந்த மார்க்கத்தின் மானத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எந்த உலகத்துக்கு போனாலும் விட்டு கொடுக்க கூடாது. இது என் தீன், இது என் மார்க்கம், இது என் ரசூலின் வழிமுறை, இது என்னை படைத்த இறைவனின் நெறிமுறை அப்படின்னு சொல்லணும். அந்த மக்கள் அதை பற்றி இம்ப்ரெஸ் ஆகணும். அப்படி செய்யணும் சகோதரர்களே. அதனால் பரக்கத் பரக்கத் என்று நாம் தேடுகின்ற அந்த மாபெரும் அதிசயம் இது போன்ற நல்ல செயல்களிலும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதில் லட்சியவாதிகளாக இருங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் கூலி தருவானாக. இது போன்ற நல்ல விஷயங்களை பிறருக்கும் பகிருங்கள். முக்கியமாக இது போன்ற காணொளிகளை பகிர வேண்டும் நீங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.